நான் வீடியோ எடிட்டிங்கில் எல்லாம் பெருசாக நல்லா இல்லை. அது நான் டெக்னாலஜி ஐசிடி எல்லாம் படித்தேன். நான் ஸ்கூலில் படித்தேன். நான் ஐசிடி லெவல் வரையும் படித்தேன். நான் இப்போ இது டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு இப்போ நான் இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் அப்போக்கு ஃபேஸ்புக் தான் இருந்தது. அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணுறதே இல்லை. இப்போ ஒரு 2023 அப்படி தான் யூஸ் பண்ண தொடங்கி நான் திருப்ப. அப்போக்கு வந்து டிக்டாக் பெருசாக யூஸ் பண்ணல. யூடியூப்பும் ட்விட்டரும் ஃபேஸ்புக்கும் தான் யூஸ் பண்ணி கொண்டு இருந்தேன். நான் வந்து டிக்டாக்கில் இருந்து கொஞ்சம் விலகலாமன்ட்டு யோசிச்சு கொண்டிருக்கிறேன். எனக்கு பயம். எனக்கு வந்து நான் ஜாதிகளை பற்றி காய்க்கிறேன். வேறு யாக்கள் வந்து என்ன சாக்காட்டா போகிறாங்க. எனக்கு விசாரிதானே. அப்போ நான் யூடியூப் காசுக்காண்டி இல்லை, என்னென்னா டிக்டாக்கில் வந்து போடுறது இது போல் அது போல் அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணுறது இதெல்லாம் தேவையா? எனக்கு வந்து ஃப்ரீயாக காய்க்கணும். அடிவாடு வந்து கேஸை கேட்குறது. நான் வந்து கேஸ் ஆக்களோட கேஸை கேட்குறேன் இல்லை, சரியா? கேஸை கேட்குறது, ஆனால் ரைட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும் கேஸ் கேட்கும்போது. அப்போ விடுதலை புலிகள்கிட்ட இதுவில் போட்டால் வந்து பிளாக் பண்ணுறாங்க. இல்லை என்ன செய்கிற? யூடியூப் வந்து ஓகே, யூடியூப்பில் கொஞ்சம் ஓகே. அப்போ காசுக்காண்டி யூடியூப்புக்கு நான் வந்து அது ஷிஃப்டாக இல்லை. ஃப்ரீயாக காய்க்கணும். என்ன ஃப்ரீயாக காய்ச்சா தானே விஷயங்கள் வந்து ஷார்ட் அவுட் ஆகலாம் எல்லாருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும். எனக்கு ப்ரொஃபஷனல் வீடியோஸ் எல்லாம் எடுக்க தெரியாது. எனக்கு மீடியாவிலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லை பெருசாக, சின்ன இல்லை. எனக்கு மோஸ்ட்லி சென்ட்ரல் லண்டனில் வேலை எடுக்கணும். அதான் என் கோல். படிப்பும் பண்ணாங்கட்டியும் அதை அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ ஐம் ஹாப்பி வித் தேட். அப்போ அதான் ஷிஃப்ட் பண்ணலாமென்று யோசிக்கிறேன். ஆனால் இது யூடியூப்பில் வந்து பாட்டுகள் போட்டு இதாண்டே இல்லை. அதில் வந்து காப்பிரைட் உடனே பக்கன்னு பிடிச்சிடுவாங்க. ஆனால் இந்த சில ஃபீச்சர்ஸ் வந்து யூடியூப்பில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு எடிட்டிங்கே தெரியாது. எனக்கு இந்த டிக்டாக்கில் கூட வந்து ஆக்கள்கிட்ட பிக்சர் போடுறது, ஆக்கள்கிட்ட பிக்சர் போட்டு வந்து அது காய்க்கிறது, அது எல்லாமே எனக்கு பெருசாக தெரியாது எப்படி செய்கிறதுன்னு. அந்த டுவேட் செய்கிறதே ஒரு 7 months முன்னே தான் கண்டுபிடிச்சேன் நான் எப்படி டுவேட் செய்கிறதுண்டு. அப்போ யோசிக்கிறேன் என்ன செய்யலாமண்டு. உள்ளலா என்ன செய்யலாம்? இது நாம் வந்து வேறு டாபிக்ஸை பற்றி காய்க்கிறது. இந்த தமிழாக்கள் அப்படி இல்லை. சில தமிழாக்கள் இருப்பாங்க, சரியா? என்னெண்டாவது வந்து தமிழாக்களுக்குள்ளே கிளறி விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறது ஒளிஞ்சிருந்து விளங்குச்சா? சில தமிழாக்கள் இதான். அதுவளுக்கு வந்து இங்கிலீஷுகள் காய்க்க தெரியாது, சரியா? அப்போ வந்து அதுவள் என்ன தெரியுமா செய்கிற? இந்த வெளிநாட்டு நியூஸை வந்து ரீட் பண்ணுறதுவள் சனியனுவள், சரியா? ஆனால் தமிழாக்களுக்குள்ள போய் கிளறி விடுற என்ன நடக்குதுன்னு தெரியும். தமிழில் காய்ச்ச வந்து உங்களை கொள்றாங்க சில பேர். தட்ஸ் வாட் இஸ் டூயிங். தமிழ் தான் பெஸ்ட் லாங்குவேஜ். அப்போ இங்கிலீஷ் வந்து என்ன மண்ணாங்கட்டி லாங்குவேஜ்? பிஸ்னஸுக்கு எல்லாம் வந்து இங்கிலீஷ் தான் தேவை. இங்கிலீஷ் வந்து முக்கிய கல்வி. நீங்கள் வந்து படிக்கணும். அதை இவங்களை வந்து கிளறாக்கள், இவங்களை வந்து ட்ரஸ்ட் பண்ணாதீங்க, சரியோ? நான் எனக்கு தெரியாது சொல்கிறேன். பட் உங்களுக்கு சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம், சில பேருக்கு அந்த ஜாதிக்காரரை பிடிச்சிருக்கலாம், சில பேருக்கு எந்த ஜாதிக்காரரை பிடிச்சிருக்கலாம், யூனோ. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், யூனோ. நான் சொல்லலை எந்த ஜாதி தான் பெஸ்ட்டுண்டு. நான் சொல்கிறேன் என்னென்னா, ஒரு சிஸ்டம் இருக்குது, அதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் ஓகேயா இருக்கும். என்ன சொல்கிறீங்க? ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணால் தான் கொஞ்சம் ஓகே இருக்கும். அப்படி என்ன தான் கட்டுப்பாடும் வரும்.
ஓகே நான் டூ மச் காய்க்கிறேன் போலடாக்கு ஏனண்டா எனக்கு விசார் பைத்தியம் இந்த மருந்து குடிசையை மாற்ற போகிறாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து நான் ஒன் டைம் கொழும்பி ஒன் டைமுக்கு நித்திர கொள்ளலாம் நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ ஓகே, see you, bye.